சாந்தமா இருப்பாங்க. அமைதி நமக்கு தேவை. பைபிள்ல சாலமோன் எப்படியா? அமைதி உள்ள புருஷன். மோசே எப்படி இருந்தா? அப்படியா அமைதியா இருந்தா. அப்படியா? ஸ்திரீகள் பத்தி பைபிள் சொல்லுது, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:11. 1 தீமோத்தேயு 2:11. ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும், சில மாற்றம் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளா இருந்து அமைதலோடு, அமைதி கத்துக்கணுமா? ரொம்ப முக்கியம். ஸ்திரீகள் ஏமா லோடுறமா கேளுங்கம்மா வாக்கியா. ஸ்திரீகள் ஏன்னா அவங்க அதிகம் பேசுறது திறமை உள்ளவங்க. ஸ்திரீகள் எல்லாம், அது வசனம் சொல்லுது என்னமா, என்ன வார்த்தை வசனம்? எல்லாம் எல்லாவற்றிலும் ஏன் போட்டுக்குது பைபிள்ல? ஏமா சொல்லுங்கம்மா, எனக்கு புரியல. ஏன் எல்லாவற்றையும் போட்டுக்குது? எல்லா டக்கு டக்கு ஆன்சர் கொடுக்க கூடாது. நீங்க உள்ள கிச்சன்ல கூட ஆளுக்கு வந்து வரக்கூடாது. அடிக்கடி யாராவது பேசும்பொழுது டக்குனு நிற்பாங்க, குறுக்கு வந்து நிற்பாங்க. வெளியே இருப்பாங்க, கேட்டுட்ட டக்குனு உள்ள நிற்பாங்க. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கூடாது, தலையை நுழைக்கூடாது, வாய் வார்த்தை விடக்கூடாது. எல்லாவற்றையும் பிடிக்கணுமா? அமைதி, அடக்கம். குடும்பங்கள்ல 12 வாசிங்க. அநேக இடத்துல பைபிள் இருக்குது. 12 வாசிங்க. உபதேசம் பண்ணவும், அதிகாரம் செலுத்தவும் கொடுக்கிறதில்லை. அவள் கை தட்டலாமா? அவள் எப்படி இருக்கணுமா? அம்மா உன் குடும்பத்துல குழப்பம் வந்துச்சுன்னா காரணம் என்ன? அமைதி இல்ல. ஏன் சமாதானம் இல்ல? ஏன் பிரச்சனை வருது? ஸ்திரீகள் அமைதியா இருக்கணும். 11 வசனம் சொல்லுகிறது. எத்தனை வசனம் அடுத்து? 12 சொல்லுது அமைதியா இருக்கணும். அமைதியை விட்டுறாதீங்க. குடும்பம் இதாயிடும். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துடும். 1 பேதுரு 3 அதிகாரம் 4 வசனம் வாசிக்கலாம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு டைம் ஆகுது. சீக்கிரம் வாசிங்க. 3 நாள் இன்னொரு பாயிண்ட் பார்த்து போவோம் சீக்கிரம். 1 பேதுரு 3 நாள். அலையாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம். சில என்னப்பா அலங்கரிப்புலாம் அழிஞ்சு போயிடுது. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த காசு வேஸ்ட் ஆகிடுது. அந்த அலங்கரிப்பும் மேக்கப்பும் போயிடுது. அழியாத ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது. அது சாந்தமும் அமைதியிலும் உள்ள. கை தட்டுமா? அமைதியில் உள்ள அந்த அமைதி தாங்க அழியாத அலங்கரிப்பு.